ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம யூனிட் 8ல இப்போ என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொல்லியல் கண்டுபிடிப்புகளுடைய 2வது பாகம் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்ற தலைப்புல வந்து பார்த்தீங்க இருக்குங்க. அதோட பேசிக் என்னென்ன இருக்கு, ஸோ அதோட காலகட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வகைப்படுத்தி பார்த்துருந்தோம். இப்போ அது தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய தகவல்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஆராய்ச்சி செய்துகிட்டு இருக்காங்க, அது தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய தகவல்களையும் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ தொல்லியல் அகழ்வாராய்ச்சி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க நம்ம அதிகமா பேசுறது ஒரு மனிதனுடைய, ஒரு ஆதி மனிதனுடைய வாழ்க்கை முறையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவனுடைய நாகரிகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இங்க நாகரிகம் சொல்லும் போதெல்லாம் நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது என்னது? நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் தான், நம்மளுடைய இண்டஸ் சிவிலைசேஷன் தான். சரிங்களா? இது நம்ம நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சிருப்போம். இப்போ இங்க நம்ம பேசக்கூடிய இந்த தமிழ் சமுதாய வரலாறும், இங்க இருக்கக்கூடிய தமிழருடைய நாகரிகமும், அங்க இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகமும் எந்த அளவுக்கு ஒற்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மேற்கோள் காட்டி வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து எந்த அளவுக்கு இது இரண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிணைப்புக்கு உட்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெருங்கற்காலத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா சின்னங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நிறைய சயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓடுகள்ல, அந்த பானை ஓடுகள்ல கண்டறியப்பட்டிருக்கு. அந்த எழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி எழுத்துக்களோட ஒத்து போகுது. ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இங்க குறிப்பிடக்கூடிய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கீழடியில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சின்னம், அதே சின்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல அங்க கண்டெடுக்கப்பட்டதுல இந்த சின்னம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, இதே சின்னம் வந்து இங்க மீண்டும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க குறிப்பிடக்கூடிய சின்னங்கள் வந்து ஓரளவுக்கு ஒத்து போகுது. அதே போல தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய ஊர்களுடைய பெயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு நம்மளுடைய வெஸ்ட் பஞ்சாப்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிந்து பகுதிகளா இருந்தது இல்லையா, அதோடைய ஊர் பெயர்களோட ஒற்று போகுது. இங்க நமக்கு இருக்கக்கூடிய ஊர் பெயர்களும் அங்க இருக்கக்கூடிய ஊர் பெயர்களும் வந்து ஒற்று போகுது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழர் நாகரிகத்துக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம் ஒண்ணு வகுக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அருட்தந்தை ஹென்றி ஹெராசு, அதே போல ஆஸ்கோ பர்பாகோ, ஐராவத மகாதேவ், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் தொல்லியல் துறையில ரொம்பவும் மேம்பட்ட அறிஞர்களாக பார்க்கப்படுறாங்க. சரிங்களா? இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி எழுத்தும், அதே போல இங்க நம்ம சொல்லக்கூடிய தமிழ் திராவிட எழுத்துக்களும் வந்து பாத்தீங்க, மொழியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒற்றுமை வந்து நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா நமக்கு இண்டஸ்ல பெருசா லிட்ரரி சோர்சஸ் நமக்கு வந்து இலக்கிய சான்றுகள் பெரும் அளவுல கிடைக்கல. இருந்தும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபைடு சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது இது என்னன்னே தெரியாத விளங்காத சில குறியீடுகள் இருக்கு இல்லையா, அந்த குறியீடுகளும் இங்க கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்கள்ல கண்டெடுக்கக்கூடிய இடங்கள்ல கிடைக்கக்கூடிய குறியீடுகளும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிஞர்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா சிந்து சமவெளியில இருக்கக்கூடிய சில குழுக்கள் வந்து தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இங்கேயே தங்கி இருக்கலாம், செட்டில் டவுன் ஆயிருக்கலாம். அதனால இந்த குறியீடுகள் வந்து மேலும் பின்பற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூகங்கள் வந்து வகுக்கப்படுகிறது. அதே போல தமிழ்நாட்டுல பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழ்வாராய்ச்சிகள் பகுதிகளில் நமக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா கார்னிலியனுடைய பாசிமணிகள், சங்கு வளையல்கள், செம்பு முகம்பார்கள், கண்ணாடிகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் முதலில் சிந்து சமவெளி மக்களால் அறிமுகம் செய்யப்பட்டவை என்றதும் உண்மைதான். சரிங்களா? இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகத்துல நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழகத்துடைய பண்டைய நாகரிகமா இருக்கக்கூடிய கீழடி, அரிக்கமேடு, உறையூர் போன்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 2வது நாகரிகமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா காலகட்டத்தால பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஒரு முடிவுக்கு பின்னால ஒரு 1000 ஆண்டுகள், 1200 ஆண்டுகள் கழிச்சு இங்க நமக்கு இந்த நாகரிகத்துடைய ஒரு தோற்றம் என்பது இருக்கு. இங்க நம்ம தமிழ் சமுதாயத்துடைய நாகரிகத்துடைய ஒரு தோற்றம் என்பது காண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன குறிப்பிட வராங்க? மேபி அங்க இருந்து இங்க வந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம். இந்த மாதிரியான அனுமானங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? தமிழகமும் வெளிநாட்டு தொடர்புகளும் நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் வணிகமும் உட்பட எல்லாமே செய்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான நிறைய உதாரணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கும்.
கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிலும் மேற்கிலும் பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வணிக தொடர்புகள் என்பது நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோமானியர்கள் கப்பல் ஏற்றி வருவாங்க. அப்பெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி அதிநவீன கப்பல்கள் எல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ வந்து பாய்மர கப்பல்கள் அது போன்றதான் இருக்கும். அப்போ இந்த பருவ காற்று வந்து எந்த திசை வீசும், எந்த சமயத்துல வீசும் அப்படின்றத குறிப்பெடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரபிக்கடல்ல கடந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேருவாங்க இப்படின்ற கடற்குறிப்புகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்களிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யவனர்கள் என்று சொல்லி இருப்போம். அவங்க கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வணிகம் வந்து மேற்கொண்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்க சொல். சரிங்களா? இந்த யவனர் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க பகுதியான அயோனியா அப்படின்ற இதுல இருந்து சொல்லுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில இருந்து செங்கடல் கரைக்கு, அதாவது இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கும் அதே தொடர்புற்று இருக்கக்கூடிய வெளிநாடுகளுக்கும் இருக்கக்கூடிய வணிக தொடர்பு அல்லது ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன, நம்மளுடைய சங்க காலத்திற்கு முற்பட்ட காலங்கள்ல என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கல்வெட்டு சான்றுகள் மூலியமாவும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதே அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கல் கடற்கரையில இருக்கக்கூடிய செங்கடல், நம்மளுடைய ரெட் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? அந்த கடற்கரையில உள்ள இந்த இந்த துறைமுகத்துடைய பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த பெர்னிகே துறைமுகம், இன்னொரு வாட்டி அண்டர்லைன் பண்ணி வேணா வைக்கிறேன். பெர்னிகே துறைமுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7.5 கிலோ மிளகு, என்ன கண்டென்ட் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 7.5 கிலோ மிளகு வந்து பாத்தீங்கன்னா இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகையும் துண்டுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி தமிழ்நாட்டை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 7.5 கிலோ மிளகு இருக்கு, அது எங்க இருந்து வேணாலும் கிடைச்சிருக்கலாமே. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள், சரிங்களா? அதாவது தமிழக பானை ஓடுகள்ல தமிழக பிராமி எழுத்துக்கள் பொறித்த ஓடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா செங்கடல் கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா பெர்னிகே துறை பகுதிகளில் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே போல இன்னொரு வட பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு துறைமுகத்திலையும் குசேர் அல் காதிம் என்பதாகும். சரிங்களா? அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 3 சுடுமண் பாண்டு துண்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பானை ஓடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் சொல்லி குறிப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சாதன் என எழுதப்பட்டுள்ளது. சரிங்களா? இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சுடுமண்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த திட்டுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதப்பட்டுள்ளது. சரிங்களா? பனை ஓரி, கண்ணன், அதாவது கண்ணன் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சாதன் சொல்லி கிட்டத்தட்ட அந்த திட்டு ஓடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அதெல்லாம் நமக்கு ஆர்கியாலஜிக்கல் மூலியமா, தொல்லியல் துறை மூலியமா கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள். இந்த ஆதாரங்களை வைத்துதான் செங்கடல்ல வணிகம் செய்திருக்கிறாங்க, யவனர்களிடம் வணிகம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ஜிதப்படுத்துறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பெரும் பத்தன்கல் என்ற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டுல, எந்த இடத்துல, தாய்லாந்து நாட்டுல இருக்கக்கூடிய இந்த குவான் லுக் பாட் என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரிய கல் வந்து ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பத்தன் என்பவரால் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு யூகமும் இருக்கு. ஏன்னா அந்த கல்லுல அந்த பேர் எழுதியிருக்காங்க. அந்த கல் என்ன கல்லு? இப்போ இந்த தங்கம் வந்து இது சுத்தமான தங்கம் தானா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நீங்க நகை கடைகள் எல்லாம் போனீங்கன்னா ஒரு சின்ன கல் வச்சிருப்பாங்க, அதுல ஒராசி பார்ப்பாங்க இல்லையா? அந்த கல்லு தாங்க அந்த கல்லு. சரிங்களா? அந்த கல்லுல வந்து ஒரு பொற்கொள்ளர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்லாக அது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தங்கத்துடைய ஒரு தரத்தை செக் பண்றதுக்கு இந்த படத்துல குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா? இதுல இருக்கு. சரிங்களா? அடுத்தது பண்பாட்டு பொருட்கள். நமக்கு நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல்ல தொல்லியல்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல பண்பாட்டு பொருட்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதுல செங்கற் கட்டுமானங்கள், மணிகள், சங்கு வளையல்கள், அணிப்புடைப்பு மணிகள், கேமியோன்னு சொல்லி குறிப்பிடுவோம். செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்கள், இன்டாஜிலியோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். போன்றவை வந்து பாத்தீங்கன்னா தொல்லியாளர்களால வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு இது நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு கோடாரி கண்டுபிடிக்கிறோம், ஒரு ஈட்டி கண்டுபிடிக்கிறன்றது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் வேட்டையாடுதலுக்கும் பயன்படுத்துறாங்க. இது போன்ற கட்டுமானங்களும் மணிகளும் பயன்படுத்துவது என்பது அந்த இடத்துல அதை தாண்டி உணவை தாண்டி அடுத்த வாழ்க்கை முறை சுழற்சி என்பது நடந்திருக்கு, ஒரு வாழ்வாதார முறை தாண்டி நடந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நாகரிகத்துக்கு வழிவகுக்குது அப்படின்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்களை இங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. சரிங்களா? அணிப்படைப்பு மணிகள், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடுகள் மிக்க உருவங்கள் செதுக்கப்பட்டவை. சரிங்களா? கேமியோன்றதுக்கான அர்த்தத்தை வந்து இங்க குறிப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு விலை உயர்ந்த நகைகள் இருக்கும், மணிகள் இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா அதையே செதுக்கி நிறைய வேலைப்பாடுகளோட கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து அணிப்படைப்பு மணிகள், கேமியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறோம். சரிங்களா?
அதே போல செதுக்கு வேலைப்பாடு பொருட்களில் இந்த இன்டாஜினியோ உருவங்கள் உட்குழிவாக செதுக்கப்பட்டிருக்கும். இப்ப அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலைப்பாடு மிக்க பொருட்களை உட்புறமா ஒரு குழி போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செதுக்கி இருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டாஜினியோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஏன்னா சொல்லுங்க குறிப்பிட்டிருக்காங்க, அதுக்கான ஒரு விளக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திருந்தோம். எங்க பார்த்தோன்றதை தாண்டி என்ன மாதிரியான பொருட்கள்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறைக்கு தேவைப்படக்கூடியது எது, அவனுடைய நாகரிக முறைக்கு தேவைப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்திருந்தோம். இதை தொடர்ந்து இந்த வீடியோட தொகுதிகளையும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய தொகுப்புகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருட்கள் தமிழ்நாட்டுல எந்த வகையில எந்த எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகம் வந்து இனிமேல் போக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நமக்கு கொஸ்டின் ஏரியான்றது அதுல இருந்தா வரப்போகுது. சரிங்களா? வைகை நாகரிகம் காலம் தொட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகரிகம் முதலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நதிக்கரை ஓரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகரிகம் துவங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய வைகை நாகரிகம் வரைக்கும் ஏதோ ஒரு நதியை சுற்றி வந்து அந்த நாகரிகம் இருக்க போகுது. சரிங்களா? அப்படி அந்த நாகரிகம் சுற்றி அந்த நதியை சுற்றியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம ஆர்கியாலஜிக்கல் வந்து எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அதுல நம்ம நிறைய வந்து தளங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய தளங்கள் தான் நம்ம வந்து ஒன்னொன்னா வந்து அடுத்தடுத்த இடங்கள்ல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பாடல் ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது எந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தியேரி பாலும் ஜெரித்த முன்பூற்றியோ தாயருக நின்ற தவத்தை நீராடல் நீயறுத்தை வையை நதி அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, வடமொழி நூல்கள் வைகை ஆற்றை என்னன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க, கிருதமாலா ஆறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப இருக்கு இந்த வடமொழி நூட்கள்ல நம்ம சொல்லக்கூடிய வைகை ஆறு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிருதமாலா ஆறு அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேசப்படுது. இப்படி நம்ம பேசக்கூடிய இந்த வைகை நாகரிகத்துல நிறைய அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்றாங்க. அதுல நிறைய கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. அப்ப அந்த வைகை நாகரிகம்ல எந்தெந்த இடத்தெல்லாம் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே புலிமான் கொம்பை தேனி மாவட்டம் பார்த்தோம் இல்லையா? சோ அது, அடுத்தது கீழடி, அகரம், மணலூர், கொந்தை, கோவலன் பொட்டல், அழகன் குளம், அடுத்தது மாங்குளம். இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல இந்த ஊர்களோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது வைகை நம்மளுடைய நாகரிகம் பார்த்தோம். அடுத்தது பொருணை நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த தென்னிந்தியாவின் நாகரிக தொட்டில் என்று நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா பொருணை நதிக்கரை நாகரிகத்தை தான் வந்து அப்படி குறிப்பிடுவோம். சரிங்களா? நாகரிக தொட்டில், தென்னிந்தியாவுடைய நாகரிக தொட்டில் என்று எதை சொல்றோம், பொருணை ஆற்றுக்கரையோரத்துல இருக்கக்கூடிய நதியை தான் நம்ம வந்து அப்படி குறிப்பிடுறோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துல பொருணை இந்த சொல்லு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. பொதியமலையிலிருந்து தோன்றி இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வளமிக்க ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த ஆற்றினை வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பன் எப்படி சொல்றாரு அப்படின்னா பொன் இனிந்த புனல் பெருகும் பொருணை. சரிங்களா? இதுல இந்த பொருணைன்ற வார்த்தை வருது இல்லையா, அது இந்த பொருணை நதியை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் குறிப்பிடுறாரு. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருணை ஆற்றங்கரையில கொர்க்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை இது போன்ற இடங்கள்ல, ஏன்னா அந்த பொருணை ஆறு அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கக்கூடிய இது போன்ற இடங்கள்ல தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு இருக்காங்க. சரிங்களா? இதுல கொர்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைச்சங்க காலத்துல பாண்டியர்களுடைய ஒரு தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? கொர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லையா? அதே போல பாண்டியர்களுடைய வெற்றி சிறப்பை பற்றி வட இசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி அப்படின்ற சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகளும் வந்து போற்றி பாடியிருப்பாரு. அப்ப அந்த கொர்க்கைன்ற எதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா பாண்டியர்களோட வெற்றியை பத்தி அங்க பேசியிருக்காங்க இல்லையா? சோ அதனால இங்க மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்ப அதன் அடிப்படையில இங்க நம்ம வந்து கொர்க்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ இதுல நம்ம வந்து இங்க கவர் பண்ணிடும். ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வைகை கவர் பண்ணல அப்படின்னா கீழடி எப்பயோ நடக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி கிடையாது, அது இன்னும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து தற்போது நடப்பு நிகழ்வுகளோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கோட பிணைக்கப்பட்டிருக்கும். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க பார்ப்போம். சரிங்களா? அதெல்லாம் ஆதிச்சநல்லூர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவுல, திருநெல்வேலிக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம். சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஆதிச்சநல்லூர். 1876 வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரூ ஜாகர்
அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூரை முதல்ல அகழ்வாராய்ச்சிக்கு மேற்கொள்ள உட்படுறாரு. சரிங்களா? அங்க இருந்த இந்த சுடப்பட்ட மட்பாண்டங்கள், பல அளவைக்கோல்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்படுறாங்க. பாத்திரங்கள், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து நிறைய வந்து அந்த எண்ணிக்கைகள் அதிகமா வந்து கண்டுபிடிக்கப்படுது. இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், பெருமளவுல நிறைய எலும்புகள், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஏர்ன்ஸ் சொல்றோம்ல, பரியல் ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த முதுமக்கள் தாழி, அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய கண்டுபிடிக்கப்படுது. அப்படி அவர் கண்டுபிடிச்சது நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பெர்லின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அவர் மியூசியத்துல வைக்கிறாரு. சரிங்களா? பெர்லின்ல இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்துல ஆண்ட்ரூ ஜாகர் அவர்கள் கண்டுபிடித்த பொருட்களை வந்து அந்த மியூசியத்துக்கு சமர்ப்பிக்கிறாரு. சரிங்களா? எந்த காலகட்டம்? 1876. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடியவங்க. சரிங்களா? அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய ஏஜே ஸ்டூவர்ட்டும், புகழ்பெற்ற மொழியியல் அறிஞராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ராபர்ட் கால்டுவெல், இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் போய் ஆதிச்சநல்லூரையும் ஒரு முறை வந்து பாக்குறாங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய படிக்கற்கள் நிறைந்த அந்த பகுதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனடியா கற்களை வந்து வெட்டி எடுப்பது அங்க தடை செய்யப்படுது. ஏன்னா நிறைய வந்து பழைய பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்க கற்களை வெட்டி உங்களோட கட்டுமானங்களுக்கு நீங்க பயன்படுத்தும் போது அந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய தொல்பொருள்கள் வந்து வீணாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ரீ என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மேற்பார்வையில அங்க இன்னும் தீவிரமா அகழ்வாராய்ச்சி துவங்க ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அவர் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா புகைப்படம் எடுத்தும் ஆவணங்கள்ல குறியிட்டும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தொழில் துறை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, சரிங்களா, சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் 1902-3 காலகட்டங்கள்ல வந்து தன்னுடைய ஆண்டு அறிக்கையில ஆதிச்சநல்லூரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையை தாக்கல் செய்யறாரு, சப்மிட் பண்றாரு. சரிங்களா? அதே போல அதே நம்மளுடைய ஆதிச்சநல்லூர்ல வந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம இங்க வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாழி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம அந்த முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்போம். சரிங்களா? இந்த முதுமக்கள் தாழியில இறந்தவர்களுடைய உடல், அது போன்ற அவங்க பயன்படுத்தக்கூடிய முக்கிய பொருட்கள், சடங்குக்கான பொருட்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அதையுமே நோட் பண்ணி வச்சுங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய புலமையும் வீரத்தையும் புகழையும் வந்து பாத்தீங்கன்னா பறைசாற்றக்கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இது இல்லாம முதுமக்கள் தாழி இல்லாம நிறைய நடுக்கற்களும் வந்து கிடைச்சிருக்கு. நடுக்கற்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய வகையில நடுக்கற்கள் வந்து நிறைய அமைக்கப்பட்டிருக்குன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? இதை தொடர்ந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பொந்த காடல், சரிங்களா, பொந்த கட்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெற்றி பட்டைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இது போன்ற ஒரு நெற்றி பட்டை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பொன்னால, அதாவது தங்கத்தால் ஆன நெற்றி பட்டைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல நமக்கு கிடைச்ச ஒரு பெண்ணோட உருவம் இது. அதே போல பெண்ணோட ஒரு உருவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆதிச்சநல்லூர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உயர் அளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இரும்பு பொருட்கள் கிட்டத்தட்ட எரிவேலை, ஈட்டி, குருவால் போன்ற 32 விதமான இரும்புகளாலான கருவிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கிடைச்சிருக்குங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பானை வகைகள், அதுவும் கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கும். அதுலயும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அணிகலன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செம்பு, இரும்பாலான மோதிரங்கள், பொண்ணு, கண்ணாடி, தந்தம், எலும்பு, சங்குலால் செய்யப்பட்ட மணிகலன்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீரு, அதே போல கழிவு நீர் மேலாண்மை, சரிங்களா, நம்மளுடைய இந்த டிரைனேஜ் சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கால தொழில்நுட்பத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அதோடைய சிறப்பு அம்சத்தை விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சங்கு வளையல் தொழில் கூடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து வந்து பாருங்க, அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானையோடும் நாணயங்களும், கிட்டத்தட்ட வெளியூர் நாட்டுல இருந்து நமக்கு பயணம் செய்து வரக்கூடிய அந்த நாணயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆதிச்சநல்லூர் ஒரு முடிவுக்கு வரும். அடுத்தது கொற்கை அகழ்வாராய்வு கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இடைச்சங்க காலத்துல பாண்டிய நாட்டோடைய ஒரு தலைநகரா இருந்த பகுதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொற்கை. இது வந்து கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்துல ஏரல் வட்டத்துல அமையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? கொற்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1968-69 ஆண்டு காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருப்பாங்க. தமிழகத்துல அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருப்பாங்க. இங்கு சங்கு வளையல்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்து இருப்பதற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. சங்கு வளையல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. சரிங்களா?
கொற்கை அகழ்வாராய்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி முத்திரை பதிக்கப்பட்ட காசு வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கத்திய மெருகூட்டப்பட்ட கருப்பு நிற பானை ஓடுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க கிடைச்சது இருக்கு. இது மூலமா என்ன தெரிய வருது, தென்னிந்தியாவானது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்னரே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் பல்வேறு இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வணிகம் செய்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்றதுக்கான சான்றும் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா, அடுத்தது வந்து பாருங்க, நமக்கு நம்மளுடைய இந்த வைகை நதிக்கரை, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருணை நதிக்கரை, இதெல்லாம் தாண்டி வேறு என்னென்ன அகழ்வாராய்ச்சிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எந்தெந்த ஊர்கள் அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில ஊர்களையும் சேர்த்து பார்ப்போம். இதுல விட்டு போன ஊர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ தொகுப்புல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்களுடைய பெயர்களோட அடுத்ததுல கண்டிப்பா கொடுத்துருப்போம். சரிங்களா, அடுத்தது பையம்பள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகால சேர்ந்த ஒரு கிராமம். 1960களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தொழில்துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பெருங்கற்காலத்தோட தொடர்புடைய நிறைய அகழ்வாராய்ச்சி பொருட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சிவப்பு மற்றும் கருப்பு நிற மண்பாண்டங்கள் வந்து இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, இந்த பகுதிகளில் ஈமத்தாழிகள் வந்து பெருமளவுல கண்டுபிடிச்சிருக்காங்க. பையம்பாளியில பெருமளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈமத்தாழிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மட்பாண்டங்களை வச்சு நம்ம பார்த்ததுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலியமா நம்ம பார்த்ததுல பொது ஆண்டுக்கு முன் 1000 அவ்வளவு காலகட்டத்துக்கு பழமையானது பையம்பள்ளி இடங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கொடுமணல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஈரோட்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி காவேரி ஆற்றுடைய ஒரு துணை பகுதியா இருக்கக்கூடிய துணை கிளைய ஆறா இருக்கக்கூடிய நொய்யல் ஆறுடைய ஒரு வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொடுமணல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சரி, இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா இப்போ நான் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் பெயர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா, கொடுமணல்ல, பையம்பள்ளியில, ஆதிச்சநல்லூர்ல, சிவகலையில, இந்த இடங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கொற்கையில, இந்த மாதிரி இடங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இதுல நமக்கு கேள்வி அதிகமா நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்றது ஒரு பங்கா இருந்தாலும் இந்த ஊர் பெயர்கள் எந்த மாவட்டத்துல இருக்கு, எந்த பகுதிகளில் இருக்குன்ற கேள்விதான் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சில அதிக அளவு கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அதனால நீங்க படிக்கும்போது அந்த ஊர் பெயர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது ரொம்ப இன்றியமையாததா இருக்கும். 1980 90களில் அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. 2012ல கடைசி அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருந்திருக்கும். சரிங்களா, மொஹஞ்சதாரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்மணி கற்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா செம்மணி கற்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்ப ரெண்டும் ஒன்னாவே இருக்குமான்னு சொல்லி இவங்க வந்து ஆராய்ஞ்சு பார்த்ததுல ரெண்டும் வெவ்வேறு செம்மணி கற்கள்ன்றது முடிவு பண்றாங்க. சரிங்களா, அப்போ இதுவும் வேற இடத்துல இருந்தும் இன்னும் எடுத்துட்டு வரப்பட்டிருக்கலாம், இன்னும் அதை தாண்டி நிறைய இடங்களை வணிகம் செய்திருக்கலாம் என்ற ஒரு யூகமும் இங்க வகுக்கப்படுகிறது. சரிங்களா, அதை தான் வந்து இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய ஈரோட்டுக்கு அருகில இருக்கக்கூடியது. சங்க காலத்துல வந்து 1810 வந்து குறிப்பிடக்கூடிய கொடுமணம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் அப்படின்ற ஒரு யூகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கருதப்படுது. சரிங்களா, சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெருங்கற்காலத்துல பயன்படுத்தக்கூடிய தாழிகள், இரும்பு, மணிக்கற்கள், சங்கு வேலைப்பாடு மிகுந்த நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்பாண்டங்கள் வந்து இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொடுமணல் அகழ்வாராய்ச்சியில தோண்டி எடுக்கப்பட்ட கல்லறைகள் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. குதிரை சேனத்தில் பயன்படுத்தப்படும் இரும்பு வளையங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, அந்த குதிரைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லாடம் கட்டுதல்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இரும்பு வளையங்களும் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, சங்க நூல்கள்ல இது நம்ம ஏற்கனவே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருப்போம். சங்க நூல்கள்ல நமக்கு 1810 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய அந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர் பெயர் வந்து கொடுமணம், அந்த ஊர் தான் இதுவா இருக்குன்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுகிறது. சரிங்களா, அதே போல ரோமானிய நாணயங்கள்ல குவியல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோம பேரரசருக்கு விலை மதிப்பு மிக்க கற்களை வந்து ஏற்றுமதி செய்ததன் மூலம் இவை இந்த பகுதியில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஏன்னா அவங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதன் மூலியமா இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கற்களையோ ஏதோ ஒன்னையோ பெருமளவுல வணிகம் செய்து அங்க கொடுத்ததுனால அந்த பொருள் இங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயங்களை வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்ற யூகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா, சங்கு வளையங்கள் உடைத்த பகுதிகள் வந்து நமக்கு வந்து அதாவது கொடுமணல்ல என்னென்னலாம் கிடைச்சிருக்கு, சங்கு வளையல்கள் வந்து உடைத்த பகுதி இங்க கிடைச்சிருக்கு. அதோட போல இதுதான் செம்மணிகள், நான் சொன்னேன் இல்லையா, செம்மணிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுமணல்ல கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்போம் இல்லையா. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செம்மணிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. நிறைய வந்து குடவையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறிக்கப்பட்டிருக்கு. மனித எலும்பு கூடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுமணல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. சரிங்களா,
ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் கண்டுபிடிப்போட 2வது பாகத்தோட ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரிங்களா? இதுல விடுபட்டு போன சில ஊர் பெயர்கள் என்ன அப்படின்னா, நம்ம அந்த சிவகளை எல்லாம் பார்க்கலாம் இல்லையா? அது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ தொகுப்புகள்ல ஏன்னா அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதனால கீழடி அதே போல வந்து பாத்தீங்கன்னா மற்ற முக்கியமான ஊர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ தொகுப்புகள்ல பார்ட் 3 பார்ட் 4ல வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.